அதுக்கப்புறம் ஜிஎஸ்4 உங்களுக்கு தெரிஞ்சது தான், எத்திக்ஸ். ரைட்டுங்களா? எத்திக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, ரெண்டே இதுதான். 250 மார்க்கில் 130 மார்க்கு கிட்ட, 120 மார்க் கிட்ட என்ன வரப்போகுது உங்களுக்கு? கேஸ் ஸ்டடிஸ் வரப்போகுது. 6 கேஸ் ஸ்டடி, 20 மார்க். மீதி 130 மார்க் 10 மார்க்காக கேள்வி கேட்குறான் அவங்களுக்கு. எப்பவுமே கேஸ் ஸ்டடி முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேஸ் ஸ்டடி எப்படி முடிக்க முடியும், ஏன் முடிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க, எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு இனிஷியல் ஐடியா வரலையா, ப்ரீவியஸ் இயர் டாப்பர் யாராச்சும் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண டாப்பர் போங்க, டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி அவங்க எப்படி எழுதிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு வாட்டி சும்மா ஒரு கோத்ரூ பண்ணுங்களேன். மேலே இந்த கேள்வி கேட்டிருக்கான், இவன் இது எழுந்திருக்கானா அப்படின்ட்டு. அடுத்து அதே கேள்வி நீங்கள் எழுதுங்க. ரைட்டுங்களா? நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண பிறகு தெரிய ஆரம்பிச்சிடும், அவனோட நீங்களே சூப்பராக எழுதிருப்பீங்க. அதான் உண்மை. அவனோட நம்மளே நல்லா எழுதுவோம், ஆனால் வேற வழி இல்லை. அவங்க ஏதோ ஒரு இதில் அவங்க வந்து இதுவாகிட்டு நம்ம இதுவாகிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட நாலேஜ் லெவலும் நம்மளோட திங்கிங் லெவலும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை எழுத ஆரம்பிங்க. அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அது வர ஆரம்பிக்கும். ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதுறது தான் அதிகம். அதேமாரி பேசிக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த தியரி என்னென்ன தியரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்துகிறப்ப, பிசிஎம் பேட்ச் நடத்துகிறப்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக படிங்க. அவங்ககிட்டே கேள்வி கேளுங்க, இந்த தியரி இது என்னென்ன தியரி அப்படின்னு சொல்லிட்டு. சில பர்சனாலிட்டிலாம் இருக்கும், அந்த பர்சனாலிட்டிக்கெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, இந்த பர்சனாலிட்டி ஸ்பெசிஃபிக் கேள்வியெல்லாம் வந்துட்டா அவங்கள பற்றி இனிஷியலாக 2 பாயிண்ட் தான் போடுவீங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் பாயிண்ட் தான் போடணும். ஏன்னா எல்லாம் என்ன சொல்லியிருக்க போகிறாங்க, அதே கான்செப்ட் தான் சொல்லியிருக்க போகிறாங்க. அவங்களோட ஐடியாலஜி தான் நமக்கு தெரியணும். சுவாமி விவேகானந்தா பற்றி கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட் அவரை பற்றி எழுதலாம், அதுக்கப்புறம்லாம் நம்மளால எழுத முடியாது. பட் அவரோட லைன் ஆஃப் தாட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவர் சொன்ன எல்லாமே நீங்கள் எழுதலாம். அவர் சொன்னதான் நீங்கள் சொல்ல போறீங்க, அவ்வளோதான். அவர் சொன்ன மாதிரி அதில் இருக்க போகுது. இதுதான் இங்கே விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த இதுக்கு அந்த மோடுக்கு வாங்க, நீங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சிலதெல்லாம் இருக்கும், இந்த ஆர்டிஐ அந்த மாதிரி டாபிக். இதுலேயே ஏஆர்சிலாம் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஆர்டிக்கல் ஏஆர்சி எத்திக்ஸ்லேயும் வரும், கமிட்டியும் எத்திக்ஸில் வரும். இவங்க இதை சொன்னாங்கன்னா எத்திக்ஸில் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி திங்கரை நடுவில் போட பாருங்க. சில ஜென்ரல் திங்கர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் போட்டுருங்க. காந்தியெல்லாம் நீங்கள் எங்கே போட்டாலும் சூட் ஆகும். ரைட்டுங்களா? காந்திஜியை போடுங்க. அதுக்கப்புறம் வேற வேர்ல்ட் லீடர் ஒன்று போடுங்க, பழைய ஃபிலாசபிக்கல் திங்கர் ஒன்று போடுங்க. ரைட்டுங்களா? இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ இந்த மாதிரி இருக்காங்களே, இந்த மாதிரி யாருன்னா. ஆனால் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அது போட முடியும். சில சான்ஸ்கிரிட் டேர்மெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டாப்பரில் அடிச்சிங்கன்னா தெரியும். அதெல்லாம் காப்பி பண்ணி எடுத்துட்டேன். அவங்க அதெல்லாம் சான்ஸ்கிரிட் என்னன்னே தெரியல, அதெல்லாம் நமக்கும் சான்ஸ்கிரிட் தெரியாது. இருந்தாலும் அதெல்லாம் காப்பி பண்ணிட்டு அதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்துட்டு ஓகே இது வந்தாலே இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் சான்ஸ்கிரிட் எல்லாம் எழுதியிருக்கேன். சான்ஸ்கிரிட்னா இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட், அதெல்லாம் எழுதியிருக்கும். அப்போ போட்டோம்னா அது ஒரு பிளசண்டா இருக்கும். நீங்கள் அது படிக்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்ம எழுதுறப்ப எனக்கே காண்டாதான் இருந்தது, என்னடா இவனுக்கு இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் இட் சீம்ஸ் பிளசன்ட் வென் எக்ஸாமினர் அதை பார்த்தாங்கன்னா ரொம்ப அது நல்லா இருக்கும். ஸோ அதனால அது அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது ஜாஸ்தியாக இருக்குது எத்திக்ஸில் பொறுத்த வரைக்கும். அதனால டாப்பர்ஸ் பேப்பரை பார்த்துட்டே இருங்க. டாப்பர்ஸ் பேப்பர் அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி அந்த தியரி பார்ட் வந்து கிளாஸை கரெக்டாக கவனிங்க, அது போதும். கிளாஸை கவனிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியலைன்னா யூடியூப் இருக்குது, இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் டாப்பர் இருக்காங்க. இது எல்லாமே இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து உங்கள் நோட்ஸை நீங்கள் உங்கள் கையெழுத்தில் மாற்றி வச்சுங்க. ஓகேங்களா? ஆனால் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதுறது தான் ஜாஸ்தி. எல்லாத்துக்குமே எழுதணும், எத்திக்ஸ்லையும் எழுதுறது ஜாஸ்தி. ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் நீங்கள் 4th எக்ஸாம் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. எஸ்ஏ காலையில் எழுதிருவாங்க, வந்துருவாங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை போவாங்க, காலையில் 1 எழுதுவாங்க, மறுபடியும் 2 எழுதுவாங்க. மறுபடியும் இது போவாங்க, சண்டே போகணும், 3 எழுத ஆரம்பிக்கணும். 3 எழுத வைக்கிற போதே எங்களுக்கு கையெல்லாம் வலிச்சிடும். எங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல எனக்கு எப்போ இன்னும் அந்த இது குறையில, அந்த வீக்கம் ஆகிடும். அப்போ சில பேர் டேப் கட்டிட்டு இருப்பாங்க, சில பேர் பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. அது பிடிச்சே நாங்கள் பழகி என் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியிலேருந்தே இதில் கட்டிட்டு தான் எழுதுவாங்க. ஏன் எழுதுற அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துடும், நான் இப்போத்துலேருந்தே எழுதுறேன்ட்டு மெயின் டெஸ்ட்லேருந்தே அப்படி தான் பழகினாங்க. அப்போ பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபோர்த் பேப்பர்லாம் நீங்கள் எழுதுறப்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களால் அடா எதுக்குடா இந்த எக்ஸாம் விட்டுட்டு போயிடலாம், தேவையா இந்த வேலைலாம், நமக்கு எங்கேயாச்சும் போய் ஒரு ப்ரைவேட் வேலை வாங்கி பொழைச்சிடலாம் அப்படின்ற லெவலுக்கு ஆகிடும். ஏன்னா அவ்வளோ வலிக்கும், உங்களுக்கு கை ஒரு மாதிரியாக இருக்கும், உங்களால் முடியவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுது என்ன பண்ணுவீங்க? ஆனால் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அந்த இன்னொரு பக்கம் பார்த்தா கொஸ்டின் புரியல. இது எல்லாமே ஒரு மனுஷனை போட்டு அடிச்சா அவன் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது எல்லாம் எப்படின்னா அப்போ அந்த இதான் எதனால தான் இந்த 4 மட்டும் அப்படி சொல்றான்னா, அதான் எக்ஸாஸ்ட் பண்ண போகுது. ஒரு பக்கம் இன்னைக்கு முடிச்சா முடிஞ்சுதுடா, இன்னும் ஒரு வாரம் இருக்கடான்னு ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இதை முடிச்சா தானே நான் போக முடியும். ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸ்டென்சிவா எழுதி பார்க்க ஆரம்பிங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கா எத்திக்ஸ் மட்டும். அதனால தான் நான் சொல்றேன், நான் உங்களை இனிஷியலா 2 கொஸ்டின் வச்சு ஆரம்பிக்க சொல்றேன்ல டெய்லியும்.
ஓவர் த பீரியட் போற என்ன பண்றீங்கன்னா, காலையில 3 எழுதுவீங்க, ஈவினிங் 3 எழுதுவீங்க. அப்போ அந்த காலையில செஷன்ல எத்திக்ஸ் எப்பவுமே இன்க்ளூட் பண்ணீங்கன்ற நான். ஏன்னா அது எக்ஸ்டென்சிவா எழுதணும், மற்ற ஜிஎஸ்ஸையும் எழுதணும், இதையும் எழுதணும் இல்ல. அதனால இதை டெய்லியும் உங்களை மற்றதெல்லாம் ஆல்டர்னேட்ல வரும். ஒரு நாள் GS 1 எழுதுவீங்க, அடுத்த நாள் 2 எழுதுவீங்க, அடுத்த நாள் 3 எழுதுவீங்க ஈவினிங் எழுதுறப்ப. ஆனா காலையில் எழுதுறப்போ எத்திக்ஸ் எழுதுவீங்க, மறுபடியும் எத்திக்ஸ் எழுதுவீங்க, மறுபடியும் வேற GS 1, மறுபடியும் எத்திக்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க. ஸோ தட் நீங்க அதே மாதிரி எத்திக்ஸ் மோஸ்ட்லி படிக்காம போய் எழுதுங்க. ஏன்னா நீங்க என்ன படிச்சுட்டு போனாலும் அங்கே படிக்காத கேள்வி மட்டும் தான் வரும் எத்திக்ஸ்ல மட்டும். ஸோ நீங்க படிக்காம எழுதுங்க. அது எப்படி உங்களோட அவுட்புட் ஆகுதுன்னு பாருங்க. அதை எப்படி நீங்க சரி செய்யலாம்னு மட்டும் பாருங்க. நீங்க கரெக்ஷன் கொடுக்க அது சரியாயிடும். அது எத்திக்ஸ் அப்படிதாங்க. எத்திக்ஸுக்கு டிஃபைன்டு கீ இல்லை, டிஃபைன்டு கீ ஆன்சர் எதுவுமே இல்லை. நீங்க அங்க எழுதுறதுதான். எத்திக்ஸ்ல முக்கியமானது என்னன்னா, திங்கரை கோட் பண்ணுங்க, ஆர்டிக்கல் இருந்து ஆர்டிக்கல் எழுதுங்க, கமிட்டி போடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் மஸ்ட். எக்ஸாம்பிள் இல்லாம எந்த கேள்வியுமே இருக்கக்கூடாது. உங்களோட அந்த மொத்தம் 13 கேள்வி இருக்கு. 13 கேள்வியில ஒரு கேள்விக்கு நான் 4-5 எக்ஸாம்பிள் போடுவேன். குறைஞ்சபட்சம் 3ஆவது போடுங்க. ஓகேங்களா? 3ஆவது போடுங்க. நீங்க எதனா இங்க பார்த்துருப்பீங்க, இங்க நடந்த போலீஸ் இல்லைன்னா இங்க எதனா இப்போ ரீசெண்டா திருவள்ளூர்ல அந்த ஒரு கலெக்டர் பிரபுசங்கர் சார் என்ன பண்ணான்னா, அந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் பீப்புள் இப்பதான் உள்ள போனாங்க டெம்பிள். இப்பதான் 75 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னமோ இப்பதான் போனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு ஞாபகம் வரலையா, ஏதோ ஒரு கலெக்டர் ஏதோ ஒரு பண்ணாரு, இந்த மாதிரி டெம்பிள் என்ட்ரி நடந்துச்சு ஆஃப்டர், இந்த பிளேஸை கூட போடாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பிளேஸ் எல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப அந்த மாதிரி போட்டுருங்க. இந்த IAS இப்படி பண்ணாங்க, IAS IPS IRS இந்த மாதிரி இந்த மூணு ஃபீல்டு, IFS ஏதோ இந்த ஃபீல்ட்ல பெட்டர் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கும், ரைட்டுங்களா? அதுல எப்பவுமே இந்த IAS IPS அச்சீவ் பண்ணதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இவங்க இதை பண்ணாங்க, இவங்க அதை பண்ணாங்க அப்படின்ட்டு. சும்மா அவங்க வீட்டில் இது வளர்த்தாங்க அதை வளர்த்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கு அந்த ஸ்கீம் போயிட்டு ஏதாச்சும் ரீச் ஆயிருந்தது அப்படின்னா அதை பண்ணி பாருங்க. கந்தசாமி IAS என்ன பண்ணியிருக்காரு ஒரு வாட்டி அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அதை அவங்க விட்டு போயிட்டு இருப்பாங்க, அவரே அந்த லா வச்சு அவரே மெயின்டெனன்ஸ் இது பண்ண வச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் அந்த வல்னரபிள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, நான் அங்கே போட்டுருங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் போட்டு இது பண்ணிடுங்க. இப்போ இதுதாங்க ஓவரால் GS 1, GS 2, GS 3, GS 4. இதுதான் ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவ். நான் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்டெப்த் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கேன். ஏன்னா இது நீங்கள் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சுனா தான் என்னோட அடுத்த இன்புட். இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது தான் சிலதெல்லாம் உங்களுக்கு இன்புட் தர முடியும், ரைட்ல? சில இன்புட் என்னன்னா உங்களோட அது இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜென்ரிக், எல்லாருக்குமே பொருந்தும், இல்லை மாற்று கருத்தே இல்லை. நான் சொன்ன ஸ்டார்டிங் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அந்த பாயிண்ட் இப்போ இண்டிவிஜுவலாக சொன்னல, இது எல்லாருக்குமே பொருந்தும். இதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ் லெவல் என்னன்னா இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் தான். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் எழுதிருக்கீங்க, கரெக்ஷன் பண்றப்பதான் நமக்கு அது வரும். இல்லை நீங்க இதை உங்களுக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் இது வருது, அப்போ இதை சேர்த்துங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் இப்படி இருக்கு, அப்போ இதுதான் சொல்றேன். இதுதான் அடுத்த அட்வான்ஸ் லெவல். அதை இவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாச்சும்னாலும் எனக்கு அனுப்புவாங்க, ஜி இவங்க ரொம்ப இது பண்றாங்க, இவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் பண்ண முடியாது, டைம் இருக்காது ஜி. அதனால தான் யார் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் எதனா ஹெல்ப் பண்ண முடியும், அதை நான் பண்ணி தந்துடுவேன். அது சார் சொன்னார்னா நான் பண்ணிடுவேன். அதனால நீங்க இங்க இருக்கிற யூஸ் பண்ணீங்க, நீங்க PCM பேட்ச் படிக்கிறப்ப இங்க யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதாங்க GS 1, 2, 3, 4க்கானது.